அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்றது வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து லவங்கம் மட்டும் போடாமல் 2 ஏலக்காவும் 4 பட்டையும் போட்டுக்காங்க. கொஞ்சோண்டு சோம்பு. அது பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி 4 ஆட்டுக்காலுக்கு உண்டான பாயா செய்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே பச்சை மிளகாய். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறோம். நான் உங்களுக்கு ஒரு ஆட்டுக்காலுக்கு உண்டான பாயாவுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தெளிவாக போட்டிருக்கேன். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் 2 தக்காளியும் கொஞ்சோண்டு புதினா மல்லியும் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்லோலியே வச்சு நீங்கள் இதை வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வதங்கினதும் தனி மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா கிண்டிட்டு தனியாத்தூள், சீரகத்தூள், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே கிடையாது. வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணாதீங்க, இதுவே போதும். தாராளமாக நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சீரகத்தூளும் 4 ஸ்பூன் தனியாத்தூளும் இதில் நான் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. மஞ்சத்தூளோ கரம் மசாலாவோ எதுவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து தனியாக குக்கரில் 8லேருந்து 10 விசில் 12 விசில் விட்டு வச்சுருக்கேன். ஆட்டுக்காலை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒன்றுமே இல்லை, ஆட்டுக்காலை நல்லா கழுவிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணியும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அதை நல்லா வேக வச்சுருக்கேன். ஸோ இது நான் இந்த கிரேவியில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் இந்த ஆட்டுக்காய் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வேகணும். 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அது ஏற்கனவே வெந்துருச்சு, இருந்தாலும் மசாலாவோடு சேர்ந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. ஸோ ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுட்டு நான் ஒரு கலவை இங்கே அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு மல்லி, புதினா, ஒரு 2 பச்சை மிளகா, இதை எல்லாத்தையும் இந்த கொதிச்சிட்ருக்க கலவையில் நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கசகசாவை வந்து ஊற வச்ச கசகசாவை அரைமுடி தேங்காவில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி அதையும் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்காங்க, உப்பு பார்த்துக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. கடையில் விற்கிறத விட இது இன்னும் டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமானவும் இருக்குங்க. பாருங்கள் எப்படி ஆட்டுக்கால் வெந்து கலண்டு அதோட இதெல்லாம் நிற்கிதுன்னு. எப்படி இருந்துச்சுன்னு கேட்காமே போகிறீங்களே. நான் இன்றைக்கி சைடிஷாக இதுக்கு தோசை சுட்டுருக்கேன். ஸோ தோசைக்கும் அந்த ஆட்டுக்கால் பாயாவுக்கும் செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.